வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு பன்னீர் கிரேவி தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடேறட்டும். இப்போ ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் சீரகம், சின்ன துண்டு 2 பட்டை, 2 லவங்கம், ஒரு ஏலக்காய். இது பொரிஞ்சு வரட்டும். மீடியம் சைஸ் வெங்காயம் 2 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும், நல்லா வதங்கணும். இது இப்படியே வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், தனியாத்தூள் அரை ஸ்பூன், சீரகத்தூள் அரை ஸ்பூன். இப்போ கிரேவிக்கு தேவையான சால்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மிலே இருக்கட்டும். மசாலா நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி அரைச்சி வச்சிருக்கேன். இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்தாச்சு. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இதை நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். ஒரு 6 முந்திரியை வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 100 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இப்போ இதை இதில் நம்ம சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இப்போ 1 டம்ளர் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும், சிம்மில் இருக்கட்டும் அடுப்பு. அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பன்னீர் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. எண்ணெய்லாம் ஓரத்தில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக பன்னீர் கிரேவி ரெடியாக இருக்குது பாருங்க. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.